ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் யோவான் 7ஆம் அதிகாரம் 38வது வசனம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தேவனாகி கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற கிறிஸ்துவாகிய பரிசுத்த ஆவியானுடைய நன்மைகளை இந்த வேதம் ஒப்பிட்டு சொல்லுகிற பொழுது அது தண்ணீர் வடிவில் அது சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். All through the Bibles you can read about the living waters. The blessing is compared like that. ஆசீர்வாதங்கள் எல்லாம் அதுக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே தேவன் சொல்லுகிறதை நாம் கவனிக்கலாம். விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, நாம் இயேசப்பாவிடத்தில் அவர் நம்முடைய தேவன், ரட்சகர், நம்மை விடுவிக்கும்படியாய் வந்தவர். இப்பொழுதும் உன்னை விடுவித்துக் கொண்டே இருக்கிறார். உன் கூட இருக்கிறார். உன்னை தாங்கி வழி நடத்தும்படி உன் கூட இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்த வசனங்கள், அந்த ஜீவ வார்த்தைகள் இன்றைக்கும் நம்முடைய வாழ்விலே கிரியை செய்கிறது. அந்த வார்த்தையும் அவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிற நமக்குள்ள இருந்து அப்பா சொல்றாரு, ஏசப்பா, அந்த விசுவாசிக்கிற அந்த முழு தன்மை விசுவாசம் சொல்லுகிற பொழுது மேலோட்டமான விசுவாசம் அல்ல. இட் இஸ் நாட் எ சூப்பர்ஃபிஷியல் ஃபெய்த், இட்ஸ் எ ரியல் ஃபெய்த் இன் காட். இது உண்மையான ஒரு விசுவாசம், ஆழமான விசுவாசம். இது ஒரு பரிசுத்தமான விசுவாசம். அவ்விதமாய் நாம் இருக்கிற பொழுது அவனுடைய உள்ளத்திலிருந்து the blessings will start flow. புதுவிதமான ஒரு வெளிச்சம் உண்டாகும். You will see the light, life, love and liberty. நீங்க உங்க வாழ்வில் ஒரு புதிய வெளிச்சத்தை நீங்க பார்ப்பீங்க. வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தை வெளிச்சமாய் இருக்கிறது. ஒரு புதிய ஒரு ஜீவனை நீங்க பார்ப்பீங்க. இயேசப்பா சொன்னார், என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்கு ஜீவனும் வல்லமை உள்ளதுமாய் இருக்கிறது என்று சொல்லி அன்பை பார்ப்பீங்க உங்க வாழ்க்கையில. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் இல்லாம அன்பு கிடையவே கிடையாது. எங்க பரிசுத்த ஆவியானவர் உண்டு, அங்க விடுதலை உண்டு. இன்னும் அதுக்கு மேல எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நாம காண்போம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எப்ப இந்த ஜீவன் நம்முடைய ஆத்மாவிலிருந்து மறைக்கப்படுகிறதோ, இழந்து போகிறோமோ, இந்த ஜீவன் என்று சொல்லுகிற பொழுது இட் இஸ் a spiritual sense. ஆவிக்குரிய அர்த்தத்தில் இவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவன் நீரூற்று இது தேவனாலே மட்டுமே கொடுக்கப்படுகிறது, தேவனிடத்திலிருந்தே வருகிறது. அது தேவன் தம்முடைய வார்த்தைகளிலே அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த ஜீவ வார்த்தைகள் நமக்குள்ளே அதனுடைய தன்மைகளும் அதனுடைய மகிமையும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக மறைந்து போகிற பொழுது, when we have a little attention to that glorious word of God, இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்கு நம்முடைய கவனம் குறைகிற பொழுது என்ன நடக்குது தெரியுமா? அப்பதான் எல்லாம் மீதி எல்லாம் மேலே வரும். நம்முடைய வாழ்க்கையில மீதியான எல்லா காரியங்களும் வரும். நம்முடைய ஆத்மா எப்ப அந்த ஜீவன் இல்லாம போகிறதோ, ஒருவேளை நீங்க நல்ல ஒரு வெயில் அடிக்கிற கோடை காலத்தில் நீங்க வெளியில போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணியினுடைய அருமை தெரியும். ஐயோ, தாகத்துக்கு ஏதாவது கிடைச்சா குடிச்சிடலாமே என்று நம்ம நினைப்போம். அது போன்று இன்றைக்கு நம்முடைய ஆத்மாவிலே அந்த ஜீவன் குறைகிற பொழுது, அப்பதான் நமக்கு மீதி எல்லாமே, நம்ம அந்த ஜீவன் குறைகிற பொழுது தான் மீதி எல்லாமே நமக்கு என்ன நடக்க ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், அப்படியே நமக்கு சோதனை காலம் போல, வறட்சி காலம் போல, பாலைவன அனுபவங்கள் போல அப்படியே எல்லாம் தலை தூக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கையற்ற நிலைமை, ஹோப்லெஸ்னஸ், லோன்லினஸ், கோபம், ரிசன்மெண்ட், எப்பவுமே ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கிறது, பாதுகாப்பற்ற உணர்வுகள். இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய ஆத்மாவிலே ஜீவன் இல்லாத ஒரு வறட்சி இருக்கிறதை அது காண்பிக்கிறதா இருக்கிறது. நீங்க வேணும்னா உங்க ஆவிக்குரிய வாழ்வில சோதனை செய்து பாருங்கள். When we walk closer with God, when the word of God is light to your life, இந்த ஜீவ வார்த்தை உங்களுடைய பாதங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிற பொழுது
தேவனுடைய கிருபையே உங்க முன்னாடி நிற்கும். அதையே பேசுவீர்கள், அதையே நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆனால் எப்போ இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு முன்னாடி இல்லையோ, இது எல்லா காரியங்களும் உங்களுக்கு முன்னாடி தோன்றும். உங்களுடைய ஆத்மா வறட்சியா இருக்கிற பொழுதுதான் பயம் வரும், போராட்டம் கண்ணுக்கு தெரியும், எதிர்மறையா நம்ம பேசுவோம். நான் செத்து போயிடுவோம், நான் சீக்கிரம், ஐயோ என்னை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லையே, ஐயோ என் தேவைகள் எப்படி சந்திக்கப்படும், எனக்கு யாரு சப்போர்ட் பண்ணுவா, நான் எவ்வளவு நாள் இருக்க போறேன் என்று சொல்லி எல்லாம் பல காரியங்கள் மேலே வர ஆரம்பிக்கும். பிகாஸ் யுவர் சோல் இஸ் ஸ்டார்விங். உங்களுடைய ஆத்மா தவிக்குது, என்ன பண்ணணும்னு முடியாம ஒரு நிலையில தவிக்குது. ஒரு மீன் எடுத்து தண்ணியில இருந்து வெளியில எடுத்து போட்ட அந்த மீன் என்ன செய்யுமோ அதே போலதான் ஆத்மா துடிக்குது. இப்ப நம்ம என்ன செய்யணுமா? வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் விதமாய் சொல்லுகிறான், ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்துல வெளிச்சம் காணுகிறோம். பாத்தீங்களா? ஜீவ, அந்த வாழ்க்கைக்கு தேவையான அந்த உயிரி அங்கதான் இருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய ஆத்மாவில் உயிரற்ற போன பிணம் போன்று இந்த உலகத்தில் அநேகர் பிணம் போன்று நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய பேர் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த ஜீவன் இல்லாததுனால யூ லாஸ்ட் யுவர் ட்ரீம், யுவர் லாஸ்ட் யுவர் காலிங். தேவன் உனக்கு என்ன செய்ய வைத்திருக்கிறார் என்பது உடைய கண்களுக்கு முன்னாடி இல்லை. ஐயோ என் கனவெல்லாம் போயிருச்சு, நான் நினைத்ததெல்லாம் எனக்கு நடக்காம போயிருச்சு. இல்லை, இந்த ஜீவன் திரும்பி உங்களுடைய ஆத்மாவில் இந்த ஜீவன் வந்தா மறுபடியும் அதெல்லாம் உயிர் பெற்றும். நீங்க கோடை காலம் சென்ற பின்பு மழை காலம் வருகிற பொழுது நிலத்தை பார்த்திருக்கிறீங்களா? பூமியில ஒன்றுமே இல்லாம வெட்டம் தரையா இருக்கிற அந்த இடத்துல எல்லாம் புல் பூண்டெல்லாம் அழகாய் முளைத்து வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு மழை வந்த பின்பு இந்த ஆவிக்குரிய மழை, இந்த ஜீவன் நீர் ஊற்றுங்களுடைய ஆத்மா மேல ஊற்றப்படுகிற பொழுது you will see lot of changes in your life. All things will be getting on your side. Hallelujah. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, treat your soul as you treat your thirst. தாகத்தை எப்படி நம்ம தண்ணி குடிக்கிறோம் அதை போல உங்களுடைய ஆத்மாவை கொஞ்சம் ஜாக்கிரதையாய் கவனித்துக் கொள்ள வேண்டும். இயேசுப்பா சொன்னார், யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய காலமாய், நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று சொன்னார். இயேசுப்பா சொன்னார், ஒருவன் தாகமாய் இருந்தா எங்கிட்ட வரட்டும், வந்து பானம் பண்ண கடவன் என்று சொல்லி யோவான் 7:37 நாம் வாசிக்கிறோம். அதை போல வெளிப்படுத்துதலில் நாம் படிக்கிற பொழுது இயேசுப்பா சொன்னார், இலவசமாய் அந்த ஜீவ தண்ணீரை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை வாசிக்கிறோம். இயேசுப்பா சொல்றாரு, தாகமாயிருக்கிறவன் வர கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். இன்னைக்கு என்ன தெரியுமா அநேகர் செய்திருக்கிற ஒரு தப்பு? எரேமியா தீர்க்கதரிசி விதமாய் அதை குறிப்பிடுகிறான். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டுவிட்டார்கள், தண்ணீர் திறக்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். அந்த ஜீவ தண்ணீரையே நம்ம விட்டுட்டோம். It is life. He is life. Jesus is life. அவர் சொல்றார், அவர் வந்தா மீதி எல்லாமே நடக்கும், எல்லாமே நடக்கும். ஹல்லேலூயா. அப்பா சொல்றாரு, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. ஒரே ஒரு ஆசீர்வாதம் இல்ல, அந்த ஜீவ நீர் ஊற்று நமக்குள்ள உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரே, அந்த கிறிஸ்துவின் நன்மைகள் எல்லாம் அங்கிருந்து புறப்படும். ஹல்லேலூயா. நீங்க கலங்குறீங்களா? பயப்படுறீங்களா? என் வாழ்க்கை சரியா அமையல, நான் நினைத்ததெல்லாம் கனவுகள் எல்லாம் போயிருச்சு, காலம்லாம் போயிருச்சு நினைக்கிறீங்களா? இல்ல, உங்களுடைய ஆத்மாவை கொஞ்சம் கவனிங்க. உங்களுடைய ஆத்மாவில் ஜீவன் வந்தா, தேவன் உங்களுக்கு கொடுத்த தரிசனம், உங்களுக்கு அழைப்பு, நீங்க கண்ட கனவுகள், உங்க வாழ்க்கையினுடைய எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பா இயேசுப்பா நிறைவேற்றுவார். அவர் சொல்றாரு,
ஐ வாண்ட் டு bless you. நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஜீவ நீரூற்றுக்கள் அவனிடத்திலிருந்து புறப்படுன்னு சொல்றாரு. நீ புதிய வெளிச்சத்தை காண்ப, ஒரு புதிய வாழ்க்கையை நீ காண்ப, ஒரு உயிர் வரும், ஒரு ஜீவன் வரும், ஒரு அன்பு வரும், ஒரு பெரிய விடுதலை நீங்க காண்பீங்க. அந்த ஜீவ நீரூற்றாகிய கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்ளுவோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். நாம் செபிக்கலாம். எங்கள் ஜீவ நீரூற்றாய் இருக்கிற பரலோகத்தின் பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகமாயிருந்து எங்கள் ஆத்துமாவிலே உண்டாயிருக்கிற எல்லா வறட்சிகளையும் நீ நீக்கி போட்டு ஜீவ நீரூற்றாகிய உம்மையே நாங்கள் பற்றி கொண்டு உம்முடைய வார்த்தைகளில் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் ஆண்டவரே பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் வாழ்விலே நாங்கள் கண்டதான ஆண்டவரே வறட்சியின் காலங்களும் அனுபவங்களும் மாறி இதோ நீர்கால்களின் ஓரத்தில் நடைப்பட்ட ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் அனுபவங்களை உடைய பிள்ளைகள் காண உதவி செய்வீராக ராஜா. இன்றைக்கு ஆத்மாவிலே ஜீவன் இல்லாதபடி நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடாது. ஆண்டவரே, உடைய ஜீவன் எங்களுடைய ஆத்மாவை அதிகமாய் நிரப்பட்டும். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே உடைய ஆத்மாவை நீர் தொட்டு பலப்படுத்துவீராக. ஆசீர்வதியம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.